விபீஷணன் வந்தான், காலில் வந்து விழுந்தான் ராமன் காலில். அப்போ ராமர் கேட்டார், உனக்கு நான் என்னப்பா கொடுக்கறது, உனக்கு என்ன கொடுக்கட்டும்? எனக்கு நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம், உன் தம்பி பரதனுக்கு உன் பாதுகைகளை கொடுத்தியே, அதே பாதுகைகளை எனக்கு கொடு. அதே பாதுகைகளை கொடுக்க முடியுமோ? பரதனுக்கு கொடுத்துட்டு ராமர் என்ன பண்ணார்? பாதுகையை பரதனுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் காட்டுல எப்படி வந்தார்? கேட்கறது புரியுறதா? கேள்வி புரியுறதோ? பரதனுக்கு பாதுகையை கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணார் ராமர்? வெறுங்கால நடந்து வந்தார் அப்படிங்கிறது இல்ல. இன்னொரு பாதுகை பண்ணிண்டு வந்தார். இல்லையே சார், பாதுகை அங்க போயிடுத்தே, அப்புறம் வெறுங்காலோட தானே நடந்து வரணும். இல்லப்பா, இன்னொரு பாதுகை பண்ணிட்டார். இல்ல சார், அவருடைய சக்தி எல்லாம் அந்த பாதுகைக்கு போயிடுத்தே. இதை பாருங்க, பெருமாள் வந்து நம்ம செல்போன் மாதிரி கிடையாது இல்லையா? சார்ஜர் பண்ணிட்டார். பெருமாள் நெருப்பு மாதிரி. இப்போ ஒரு அகல்ல இருந்து இன்னொரு அகலுக்கு நெருப்பு ஏத்துறேன், ஏத்தின நெருப்புல இருந்து கொஞ்சம் குறையுமோ? கொஞ்சம் கொடுத்துடுத்தே, அது நெருப்பு கொஞ்சம் கொடுத்துடுத்தோனோ குறையுமா? குறையாது. பெருமாள் நெருப்பு மாதிரி சார். அவருடைய சக்தி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு கொடுத்தோம். இந்த படங்கள்லாம் இப்ப லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இந்த இந்த தெய்வ படங்கள்லாம் எடுக்கிறான் பாருங்க. அப்ப என்னன்னா, ஒருத்தர் இருப்பார், அவரை சுத்தி 500 சாமி படம் இருக்கும். அதுல ஒன்னொன்னுல இருந்தும் லைட் வரும், பேக்ரவுண்ட் மியூசிக் கூட. ஒரு 40 லைட் ஒன்னா சேர்ந்து கொடுத்தோன்னா பெரிய லைட் ஆயிடும். அது அப்படிலாம் சாஸ்திரத்துல கிடையாது. என்னமா நம்ம வீட்டுல என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு 500 படம் வச்சுட்டா அவ்வளவு சக்தின்னு. ஒரு படம் வச்சுட்டா எவ்வளவு சக்தியோ அவ்வளவுதான் 500க்கும். ஒன்னே ஒன்னு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், வீட்டு சுவாமி சன்னதிய, பெருமாள் சன்னதிய மந்திரவாதி குகை மாதிரி மாத்தக்கூடாது. கிடைக்கிற போட்டோவெல்லாம் மாட்டி 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 குங்குமம் இட்டு இட்டு இட்டு. யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னைக்கு இவ்வளவு ஒரு 40-50 படம் சேர்த்திருக்கீர்கள், நாளைக்கு உங்க பிள்ளைகள் இத படத்தெல்லாம் பராமரிக்குமா சார்? அது தெரியல, என் பிள்ளைய பார்த்தா நம்பிக்கையே வரமாட்டேங்குது சார், படத்தெல்லாம் பராமரிப்பேன். இப்ப அந்த படத்தெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? கோவில்ல கொண்டு கொடுத்துருவா. இப்ப கோவிலும் எடுத்துக்கலன்னு என்ன பண்ணுவான்? பேப்பர் கடையில போடும் அந்த பிள்ளை. கரெக்டா நான் சொல்றது வாஸ்தவம், பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அதனால ரொம்ப படங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வீட்டுல எல்லாம் இவ்வளவு படம் எல்லாம் இருந்திருக்குமா? அப்பெல்லாம் எவ்வளவு படம் போட்டா? சுவற்றில் ஏதோ ஒரு கருடனையோ ஏதோ ஒன்று வச்சுப்பா, இல்லாட்டா அவ்வளவுதான். சிம்பிளா இருந்தது நம்ம லிவிங்லாம் அந்த காலத்துல. இப்போ வீட்டுல பெட்ரூம்ல பார்த்தா படம், பாத்ரூம்ல மட்டும் படம் வைக்கிறது இல்லை, பாக்கி எங்க எல்லா இடத்துலயும் பார்த்தா காலை எங்க நீட்டுறதுனே கவலையா இருக்கு. இப்பெல்லாம் சுத்தி எல்லா இடத்துலயும் படம் 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 படமா மாலையா தொங்க போட்டு. அது ஒண்ணு. சில பேர் கேட்பா, சார் எங்க தாத்தா போயிட்டார், அவர் படத்தை வைக்கலாமா? பாட்டி போயிட்டா அந்த படத்தை வைக்கலாமா? பாருங்க, தாத்தா பாட்டி இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். அவளுக்கு வருஷா வருஷம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா, ஸ்ராத்தம் பண்ணும், அவ்வளவுதான். தாத்தா பாட்டி போட்டோவை வச்சு இதெல்லாம். இதால நமக்கு சில பேர் சொல்லுவா, இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பேற்பட்ட சனாதன தர்மம் உயர்ந்த மதத்துல நம்ம எப்படி போயிட்டோம்? பாட்டி சொல்லுவோம், டே நான் உங்க தாத்தா இருக்கிற இடத்துக்கே போயிடணும்னா, தாத்தா அங்க தனி 2 பெட்ரூம் வீடெல்லாம் வாங்கிட்டு போல, தாத்தா இருக்கிற இடத்துக்கே போயிருக்கணும்னா அவர் என்ன அங்கேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போயிருக்காரு? அவர் அடுத்த ஜன்மம் எடுத்துட்டு இருப்பாரு எங்கேயாவது, பாப்பநாயக்கன் பாளையம்லயும் எங்கேயாவது பொள்ளாச்சிலயும் எங்கேயாவது பிறந்திருப்பாரு தாத்தா, ஏதோ ஒரு வீட்டுல இல்லையா? லைஃப்ங்கிறது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், எங்கேயோ பிறந்திருப்பார், இல்லாட்டா மோட்சத்துக்கு போயிருப்பார். ஏதோ ஒண்ணு, ரெண்டுத்துக்கு போயிருந்தாலும் ஞாபகம் இருக்காது இந்த பாட்டியுடைய தாத்தா தான் அவர்னு, அதெல்லாம் தெரியாது. அதனால நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னு முன்னோர்களுக்கு படையலோ இல்லாட்டா ஸ்ராத்தமோ பண்ணணுமோ, அது சாஸ்திர நம்பிக்கை, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே தவிர தாத்தா பாட்டி படத்தெல்லாம் வச்சுன்னு தாத்தாவோட பாட்டியோட படத்தெல்லாம் பெருமாளோட வச்சு. அதாவது சில சன்னதிகள்லாம் போனா தலை குழம்பி போயிடுது. எலுமிச்சம்பழம், அது கேரட்டு, பீன்ஸுன்னு பெருமாள் பக்கத்துல ஏதேதோ சாமியார் கொடுத்துருப்பா. இவ்வளவுலாம் நம்ம காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம் லைஃப். நம்ம கடமையை செய்வோம், கோவிலுக்கு வருவோம், பிரதட்சிணம் செய்வோம், அர்ச்சனையை கேட்போம், 4 பேருக்கு சாப்பாடு போடுவோம், இவ்வளவுதான் சிம்பிள் லைஃப். இப்படி வச்சுக்கோங்க லைஃப. படங்கள்லாம் ரொம்ப வாங்காதீங்க. என்னுடைய ரிக்வெஸ்ட், உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கிறதா, இந்த கைப்பையிலெல்லாம் ப்ளீஸ் பெருமாள் போட்டோவை பப்ளிஷ் பண்ணாதீங்கோ. கைப்பையிலெல்லாம் சுவாமி படத்தை போட்டு அவருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அவர் நேரம் எங்கேயாவது பாத்ரூம்ல எடுத்துன்னு போறாரு, கீழே வைக்கணுமா இருக்கு, கால் படுறது அது மேல. எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? இன்விடேஷன் போடுறீங்களா, சிம்பிளா போடுங்க.
அது சில பேர் இன்விடேஷன் எனக்கு கொடுப்பா, சுவாமி நீங்க வரணும்னு, வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம், அது 4 பேஜுக்கு போகும். ஏதோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சார் நீங்க வந்தா சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம், ஒரு இன்விடேஷனை போடுங்கோ. போட்டுட்டு மேல யார் உங்களுக்கு என்ன துணையோ, ஸ்ரீராம ஜெயமோ இல்லாட்டா முருகன் துணையோ என்னவோ உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ எழுதிட்டு சிம்பிளா இன்னாருக்கும் கல்யாணம் இந்த இடத்துல நடக்கிறது, இந்த டேட், முடிஞ்சா வாங்க, இவ்வளவுதானே இன்விடேஷன். இப்பெல்லாம் இன்விடேஷனா புஸ்தகமானே நமக்கு தெரிய மாட்டேங்குது, போயிட்டே இருக்காது பேஜ். எங்கேயோ மாப்பிள்ளை பேரும் பொண்ணு பேரும் ஓரமா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும். அதுல எல்லாம் பெருமாள் போட்டோ பப்ளிஷ் பண்ணிட்டு குட்டியா சில பேர் உபன்யாசம் முடியறதா அங்க ஒரு குட்டி போட்டோ ஒண்ணு கொடுத்துருவா எல்லாரும். அப்படிலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது நமக்கே தெரியாம நம்ம காலில் வந்து மாட்டிக்கும். இதெல்லாம் கஷ்டங்கள் எதுக்கு? இதெல்லாம் நம்ம பக்தியை இப்படிலாம் படம் போட்டுதான் காமிக்கணுமே. ஏதோ ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமோ ஒரு ஆழ்வார் திவ்ய பிரபந்தமோ வாயால சொல்லி பக்தியை காண்பிக்க முடியாத. அதனால கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இது அப்படிங்கிறது நான் ஒரு உபன்யாசத்துலயும் சொல்லுவேன். அது சொன்ன உடனே நிறைய பேர் எனக்கு மிரட்டல் மெயில்லாம் எழுதுவா, எங்களுடைய பிஸ்னஸை நீ கெடுக்கிறீர். பிஸ்னஸை கெடுக்கிறது வேற எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்கு. பெருமாள் போட்டோ பப்ளிஷ் பண்றதுதான் பிஸ்னஸா? ஜாகிரதையா இருக்கணும். சரி, இப்ப என்ன சொல்றேன் கேளுங்க. இப்ப பெருமாளுடைய பாதுகைகளை விபீஷணனுக்கு கொடுத்துட்டார். பெருமாள் காட்டுல பாதுகையோட தான் நடந்து வந்தார். லக்ஷ்மணன் இன்னொரு செட் ஆஃப் பாதுகை பண்ணி கொடுத்துட்டான். கிளம்பும் போதே 2-3 செட் எடுத்துன்னு வந்திருப்பாவாள்லாம், கொடுத்துட்டான். இப்போ ராமர் சொல்றார், குஹனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம் புதலரும் தானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. அதாவது ஒரே எனக்கு காட்டுக்கு வந்த உடனே என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தேன் விபீஷணா, ஒரே பிரதர்ஸா சேர்ந்துட்டான். பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் மட்டும் இல்ல, அங்க குஹன், அப்புறம் சுக்ரீவன், அப்புறம் நீ. அப்போ சுக்ரீவன் பேசிக்கிறான் விபீஷணனோட, அயோத்தியால நமக்கெல்லாம் சொத்து நிச்சயம்டா, டிவைடட் பை 7 நன்னா கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிறான். அதனால பாதுகாப்பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கு பண்ணி, இப்ப அடுத்தது இப்ப பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் என்ன, லங்கைக்கு இந்த குரங்கெல்லாம் கூட்டிட்டு எப்படி போறது? ஏன்னா நடுவில் கடல் இருக்கே, எல்லா குரங்கும் சொல்லி எடுத்து, இதை பாருங்க சார், எங்களை ஸ்விம் எல்லாம் பண்ண சொல்லாதீங்க, நாங்க ஸ்விம் எல்லாம் பண்ண மாட்டோம், இந்த குரங்குக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம், ஜலத்துல குதிச்சா ஜலதோஷம் வந்துடும், நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஒழுங்கா எங்களை கூட்டுன்னு போனோம், அரேஞ்ச்மெண்ட் பண்ற எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு போனோம். அப்போ விபீஷணன் சொன்னார், சேது கட்டலாமே, பிரிட்ஜு கட்டலாமே. ராமருக்கு ஒரே பயம், நான் இன்ஜினியரிங் காலேஜ்லயே படிக்கலையே, இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்காம சேத்து கட்டிவிட்டா எல்லாரும் பின்னாடி வரக்கூடிய தலைவர்கள்லாம் என்னை பார்த்து கேட்பாளே, ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் கட்டினார் அப்படின்னார். அப்படி யாராவது கேட்டுட்டா சொல்லுங்க, ராஜராஜ சோழன் எந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு போய் பெரிய கோவில் கட்டினாரோ அதே இன்ஜினியரிங் காலேஜுக்கு நீங்களும் போயிருக்கீங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் நாங்கள்லாம் MBAன்னு ஒன்று பண்றோம், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் எப்படி பார்த்துக்கிறது, எப்படி ஒரு அலுவலகத்தை செயல்படுத்துவது. MBA படிச்சா யூஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது MBA இல்லாத காலத்துல எப்படிதான் எல்லாரும் தங்க இடத்தை காப்பாத்திருந்தாலும் நம்ம யோசிக்க முடியாது. சிம்பிளா சொல்லட்டுமா, நம்ம முன்னோர்கள்ல உங்க பெரியவாள் நீங்கள்லாம் இருக்கேள், வயசுல மூத்தவாள்லாம் இங்க இருக்கேள், உங்களுக்கு தெரியாதது இல்லை, 9 பொண்ணு 5 பிள்ளை இருக்கிற வீடெல்லாம் அந்த காலத்துல உண்டு. அதுவும் 2 சம்பாத்தியம் கிடையாது, அப்பா மட்டும்தான் சம்பாதிப்பார். ஆனா அத்தனை பேருக்கும் அந்த அம்மையார் வந்து கல்யாணம் நன்னா பண்ணி வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவாவாள் குழந்தை பிறக்கும் போது எல்லா சீசனத்தையும் பண்ணிட்டு ஒழுங்கா இருந்தா. அவளுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியலன்னா எப்படி பார்த்து பண்ணிருப்பா? மேனேஜ்மெண்ட் இஸ் a degree which has come now, but management as an art has always existed. இல்லையா? இன்ஜினியரிங்கிறது இப்போ நமக்கு ஒரு டேர்மா இருக்கலாம். இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இல்லாம ஒரு பெரிய கோவிலை எப்படி கட்ட முடியும்? இல்லையா? அது அசங்கா. இப்ப நம்ம வீடு ஒரு 20 வருஷம் ஆயிடுத்துன்னா வாட்டர் லீக் ஆகுது, சீப்பேஜ் ஆகுது, கிராக் வருது. 1000 வருஷமா ஒரு கல்லுல கட்டின கோவில் அப்படியே நிக்கிறது. அவளுக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இல்லாம எப்படி அது கட்டியிருப்பா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து இப்ப 2 இடத்த 2 பிரிக்க ஒன்னா சேர்க்கணும்னா சிமெண்ட்னு ஒரு அட்டாச்மெண்ட் ஒண்ணு போடுறேன், நடுவில் சிமெண்ட் போட்டா ஒட்டுறது. அந்த காலத்துல பெரிய கோவில்ல சிமெண்ட் கிடையாது, எப்படி ஒட்டித்து? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏதோ சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். அதனால ராமர் போய் எந்த இன்ஜினியரிங் காலேஜ போய் கட்டினார் அப்படின்லாம் அசடு மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ராமர் சேது கட்டணம் நினைச்சார்.
ஆனா இப்ப ஏதாவது ஒண்ணு கட்டுறோம்னா, இப்ப ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டுறோம்னா அந்த கார்பரேஷன்ல போய் சாங்ஷன் வாங்கிக்க மாட்டோமா? இப்ப கடல்ல சேது கட்டணம்னு நினைக்கிறார் அப்படின்னா கடலரசன் தானே இவருக்கு சாங்ஷன் கொடுக்கணும். அதனால விபீஷணன் சொன்னான். விபீஷணனுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் நல்லா தெரியும், அவன் கவர்மெண்ட்ல இருந்தவன் தானே. அதனால அவன் சொல்றான், சார் 3 days நீங்க பிராயோபவேஷம் இருந்தேன்னா, பிராயோபவேஷம்னா ஃபாஸ்டிங், நம்ம ஹசாரே இருந்தாரே இப்போ, நாள் இருந்துட்டு போயிட்டார் திரும்பி, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அங்க ஒரு அம்மையார் இருந்தா, 2 நாள் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டா. அதனால 3 நாள் பிராயோபவேஷம் இருந்தா கடலரசன் வந்து சாங்ஷன் பண்ணிடணுமா. அந்த காலத்து குயிக்கா நடக்கணுமா, அண்டர் த டேபிள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஓவர் த டேபிள் தான். அதனால அது சொன்ன உடனே 3 நாள் பிராயோபவேஷம், சாப்பிடக்கூடாது, பின்னாடி போய் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சுட்டு முன்னாடி வரப்படாது, அப்படி இல்லை கார்த்தால இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் தர்னாக்கெல்லாம் வரப்படாது. அதனால ராமரை ஃபாலோ க்ளோஸா பண்ணிட்டு இருக்கா. ராமர் என்ன பண்ணிட்டார், என்னை சுத்தி யாரும் இருக்காது, ஏன்னா இங்கே இருக்கேன், கடல்ல இருக்கேன், பக்கத்துல டீ கடையை கூட தள்ளி வச்சிருக்கும். ஏன்னா நம்ம விரதங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப இந்த சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, இல்லாட்டா நமக்கே ஒரு டெம்டிங் வந்துருது பாருங்க. மசால் வடை கடை பக்கத்துல உட்காந்து நான் ஏகாதசி விரதம் இருந்தேன்னா, இன்னைக்கு சாப்பிட முடியாம இருக்கேங்கிறதுலே போயிடும். அதனால நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி தானே அது, இல்லையா. ஒண்ணு சாஸ்திரத்துல என்ன தெரியுமோ, விரதம் இருக்கிற நாள்ல முகர்ந்து பார்த்து நன்னா இருக்குன்னு சொன்னா சாப்பிட்டதுக்கு சமமா. ஐயோ சார், இப்ப என்ன பண்ண, மூக்க மூடிட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லையா. அதுவும் நான் கதை சொல்ற இடம்லாம் எப்படி ஆயிடும்னா, கரெக்டா என் பக்கத்துல மடப்பள்ளி வந்துடும். நான் உபன்யாசம் பண்ணும்போது நன்னா அங்க வந்து புளியோரைக்கு அப்படியே பருப்பெல்லாம் அப்படியே வறுத்துன்னு இருப்பா. அதுவும் சக்கரை பொங்கல் பண்ணும்போது நன்னா இந்த ஜாதிக்காவை இடிச்சுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம்லாம் போட்டால் கம கம கமாங்கும். எனக்கு ராமாயணத்திலேயே போகாத அபிருச்சி, அப்படியே இப்போதான் முடிக்க போறோமோன்னு இருக்கும். இதெல்லாம் ஹியூமன் டெண்டன்சி தானே சார். நம்மளாம் இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டவா தானே. யோசிச்சு பாருங்க, இப்ப கதையில முன்ரோல உட்காந்துட்டு இருக்கவ யாராவது இப்படி நடந்து போனா நான் ஆடியன்ஸை பார்ப்பேன், எல்லாரும் அவளையே பார்ப்பா. அதான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவா இங்க நகர்ந்தே போகாதீங்க, எல்லாரும் உங்களே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிடுவேன். இதெல்லாம் ஹியூமன் மென்டாலிட்டி. கண்ணால நமக்கு அட்ராக்ஷன் வரும், காது, நாக்கு, we are all prey to our senses. நம்மளாம் என்ன பெரிய ரமண மகரிஷியா காஞ்சி பெரியவாளா, நம்மளாம் சாதாரண மனிதர்கள். அதனால ராமர் வந்து 3 நாள் பிராயோபவேஷம் இருந்தார், தர்பத்துல சயனம் பண்ணார், தர்ப சயன ராமர். திருப்புல்லானிக்கு போனேன்னா என்ன பண்ணுவேள், பாயசம் சாப்பிடுவோம் இல்லையா. திருப்புல்லானி பாயசம் ரொம்ப ஃபேமஸ். பாயசம் சாப்பிட்டுட்டு நேரம் இருந்துதானே ராமரை பார்த்துட்டு. தர்பசயன ராமர், ஆதி ஜெகநாதன் பேர். புல்லை அணையாக கிடந்தவன் புல் அணை புல்லானின் பேர். திருப்புல்லானில ராமர் கிடந்தாரா 3 நாள். அப்ப சொல்றார், கம்பருடைய அழக பாருங்க. கருணமங்கை மீட்பது ஓர் நெறி தருக என்னும் பொறு நயந்து நல் நூல் நெறி அடுக்கிய புல்லில் கருணையம் கடல் கிடந்தன கருங்கடல் நோக்கி வருண மந்திரம் எண்ணினன் விதிமுறை வணங்கி. ஒரு கடல் இன்னொரு கடலை நோக்கி இருக்கான். என்ன சார், ஒரு கடல் இன்னொரு கடல்? ஆமா, ராமர் ஒரு கடல், இவர் கிடந்திருப்பது ஒரு கடலை பார்த்து. அது எந்த கடல்? அது உப்பு கடல். ஆனா ராமரோ கருணையின் கடல். கருணையின் கடல் அக்கடலை நோக்கி கிடந்ததம்மா அப்படின்னு படுத்துட்டார். 3 நாளுக்கு அப்புறம் இவன் நம்ம சமுத்திர ராஜா வரல. தமிழ்ல சொல்லுவாள், ஏதோ எடுத்தாதான் ஏதோ ஆடும் அப்படின்ப. அதனால ராமர் என்ன பண்றார், நேர லக்ஷ்மணா என்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வா. லக்ஷ்மணர் ஓடி வந்தார். அதுக்குள்ள நம்ம சமுத்திர ராஜா வந்துட்டார். யோ என்ன ராமா, அதுக்குள்ள கோவப்பட்டுட்டியே, உனக்கு வரும்போது சும்மா வரப்படாது, கையில ஏதாவது கிஃப்ட் எடுத்துன்னு வரணும்னு என் கடலை கடைஞ்சு ஏதோ ரத்னங்கள்லாம் டைட்டானிக் ஷிப் எல்லாம் முழுகி இருக்கு, அதுலேயே அந்த ரத்னங்கள்லாம் எடுத்து ஒரு மாலையா தொடுத்து உனக்கு எடுத்துன்னு வரணும்னு நான் நினைச்சேன். என்ன போய் அதுக்குள்ள அடிக்கணும்னு நினைக்கிறியே ராமா? கடலரசன் கேட்டான். அதுக்கு ராமர், இப்ப நான் கையில அம்பு பிடிச்சுட்டு இருக்கேனே, உன்னை அடிக்கிறதுக்கு நினைச்சுட்டியா சமுத்திரராஜா? உனக்கு யாராவது எதிரி இருந்தா அவளை அடிக்கிறதுக்கு. இவர் எப்படி சமாளிக்கிறார் பாருங்க இல்லையா. சமுத்திரராஜா ஏதோ போட்டார் ஒண்ணு, இவர் அதுக்கு மேல இல்ல பேச்சு சாமர்த்தியம். அப்போ சமுத்திரராஜா சொன்னா, அப்படிங்கிற பட்சத்துல வடமேற்கு பக்கமாக சில ராட்சசர்கள் வந்து என்ன படுத்துறா,
இந்த அம்பு அங்க அடி. ராமர் அடிச்சார். இந்த தெற்குலேருந்து வடமேற்கு பக்கமா அடிச்ச இடம் தான் பாலைவனமாகி இன்னைக்கு தார் டெசர்ட்னு பேர். ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தார் டெசர்ட்டா இருக்கு இல்லையா, பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். அந்த இடத்துல வெஜிடேஷனே இல்லாம பண்ணிட்டாரு. அந்த இடத்துல அரக்கர்கள் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் உடனே தண்டனை கொடுத்தாச்சு. இப்போ அவர் சொன்னார் கடலரசன், நீ நன்னா தாராளமா கட்டலாம். அதுல ஒரு சில பேர் என்ன சொல்லுவான்னா, ராமர் என்ன பண்ணாராம், ஏதோ பாறை எடுத்தாராம், அது சில பாறைகள் அப்படியே மிதக்குமா, அப்படிலாம் இல்ல. ராமாயணத்துல நல்ல முழுகிற பாறை தான். பாறையெல்லாம் ஜலத்தை போட்டா முழுகும், மிதக்காது. அதுல சில பேர் சொல்றா சில ஒரு டைப் ஆஃப் பாறை மிதக்கும்னு. அந்த விஷயத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம். இவர் ஒழுங்கான பாறையை தான் போட சொன்னார். ஆனா எப்படின்னா நன்னா கொஞ்சம் இது புரிஞ்சுக்குங்க. இது என்கிட்ட இப்போ வீடியோ இல்லை, அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வெளியில பல பேர் உட்காந்துட்டு கேள், சைட்ல பல பேர் உட்காந்துட்டு கேள். அதனால நான் கொஞ்சம் கையில எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்க பாருங்க. இப்போ நம்ம பூமிங்கிறது ஒரு இப்படி இதான் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். பூமி சில இடங்கள்ல மேடு இருக்கும். இப்ப அதுதான் நம்ம மலை குன்றுலாம் சொல்றோம். சில இடத்துல பள்ளம் இருக்கும். இப்ப நம்ம ஜென்ரலி ஜியாகிரபில என்ன பண்ணுவோம்னா, மீன் சி லெவல்னு ஒண்ணு உண்டு. கடலுடைய லெவல் எவ்வளவுன்னு பார்ப்போம். இப்ப பெங்களூர் என்னுடைய ஊர் பார்த்தேன்னா சீயை விட 2500 ஃபீட் அபவ் த சி லெவல், 2500 அடி சீக்கும் மேல இருக்கு. அந்த மாதிரி சில இப்ப ஊட்டியில எடுத்துட்டேன்னா நிறைய அடி, கொடைக்கானல் எடுத்துட்டேன்னா நிறைய அடி, சிலதெல்லாம் நிலத்தோட இருக்கும். இப்போ இந்த நிலம்ங்கிறது நம்ம பார்க்கிற இடம் மட்டும் நினைக்காதீங்க. இந்த சமுத்திரத்துல கூட ஒரு நிலம் இருக்கு உள்ள. அந்த நிலத்துக்கு மேல ஜலம் இருக்கிறதுனால நமக்கு அந்த நிலம் தெரியறது இல்லை. அதுலயும் ஓஷன் பெட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பெட்டு நம்ம லேண்ட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுங்கிறது இல்லை. இப்படியும் அப்படியே எப்படி நமக்கு குன்று கின்றெல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஓஷியானிக் பெட்லயும் வீங்கின இடம், சரியான இடம், பள்ளம் இதெல்லாம் உண்டு. இப்ப ராமர் கட்டணம்னு நினைச்ச இடம் இருக்கு இல்லையா, திருப்புல்லானிலேந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு அணை கட்டணம் நினைச்சாரு. அந்த இடத்துல பகவத் கிருப்பையால், ஆச்சாரிய கிருப்பையால் அந்த இடத்துல மட்டும் கடல், அந்த சி பெட் இருக்கு இல்லையா, ஓஷியானிக் பெட், அது அந்த இடத்துல கொஞ்சம் வீங்கிண்டு இருந்தது. இதுக்கு ஜியாகிரபில ஓஷியானிக் ரிட்ஜ் அப்படின்னு பேர். நீங்க அப்புறம் வீட்டுல போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ரிட்ஜ், RIDGE, ரிட்ஜ். ஓஷியானிக் ரிட்ஜ்னா தட் பிளேஸ் விச் இஸ் இன்ஃப்ளேம்டு. எது வீங்கி இருக்கோ கடல்ல அதுக்கு ரிட்ஜ்னு பேர். அப்படின்னா ராமருக்கு ஏன் அது உதவும்னா, ஏற்கனவே இவ்வளவு தூரம் வீங்கி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அவர் கல்ல போட்டா போறோம் இல்லையா. நான் சொல்றது புரியுறதோ, பாரத தேசத்திலேருந்து இவ்வளவு இடம் வீங்கி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கல்ல போட்டா அந்த அணை வந்துடும். அதனால அவர் என்ன சொன்னார், குரங்குகளை பார்த்து பெரிய பாறையா எடுத்துன்னு வாங்குவார். அதுல நீங்க சித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ராமன் எழுதினார், அப்புறம் அது மிதந்தது. இதெல்லாம் ராமாயணத்துல இல்ல. ராமன் எழுதினார், அவருக்கு இருக்கிற நேரம் போறாதுன்னு ஒரு கல்லு மேலேயும் ராமனா எழுதிட்டு இருக்க முடியும்? பத்னியை மீட் போவோமா, குரங்கெல்லாம் கூட்டுன்னு போவோமா, சண்டை போடுவோமா இல்லாம இப்ப அது மேல எழுதி என்ன பிரயோஜனம் அவருக்கு? அதனால கடலை அவர் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார். எப்பவுமே ஒரு உயர்ந்த மேனேஜர் தன்னுடைய டெலிகேட்ஸ் எல்லாத்துக்கும் டெலிகேட் பண்ணிட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கப்படாது. இப்போ வீட்டிலேயே ஒருத்தர் கிச்சனை கொடுக்குறேன்னா, உப்பு போட்டாச்சா, போட்டாச்சா, அடுத்தது என்ன போட்ட எப்படின்னா அவ நம்ம தலையில போட்டுட்டு போயிடுவா. என்ன நம்பிட்டியோனோ. அதே மாதிரி நளன் ஒரு குரங்கு இருந்தது. அந்த நளன் என்கின்றவன் விஸ்வகர்மாவின் அம்சம், சிவில் இன்ஜினியர். ராமர் என்ன சொல்லிட்ட, நீ கட்டுப்பா, இந்த சேத்துக்கே உன் பேரை கொடுத்துட போறேன். அதனாலதான் பிற்காலத்துல அதுக்கு நள சேத்துன்னு பேரு. நளன் கட்டினான். பாக்கி குரங்கெல்லாம் பார்த்து சொன்னான், டீமா பிரிச்சோம். நீங்கள்லாம் பெரிய பாறை எடுத்துன்னு வாங்கோ, நீங்கள்லாம் மரம் எடுத்துன்னு வாங்கோ, நீங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கல் எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னா. பெரிய பாறையை போட்டா, பெரிய பாறைக்கு நடுவில் இடைவெளி இருந்தால் சின்ன பாறையை போட்டா, அதுக்கும் மேல மரங்களை அடுக்கினா, அதுக்கும் மேல பாறையை போட்டா, சின்ன பாறையை போட்டா, அப்படி போட 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 அது ஜலத்துக்கு மேல வந்துடுது. ஆச்சா? அதனாலதான் இன்னைக்கும் நீங்க ராமநாதபுரத்துல திருப்புல்லானி பக்கத்துல போனீங்கன்னா ஒரு மலை ஒரு மரம் இருக்காது, எல்லாம் குரங்கு யூஸ் பண்ணிடுது. அங்க போட்டாச்சு. போட்ட உடனே அதுல தொண்டரடி பொடி ஆழ்வார் ஒரு சிறு கதை சொல்றார். என்னன்னா, அணில்னு ஒண்ணு, அது என்ன பண்ணிடுத்தோ, இந்த குரங்குகளுக்கு உதவ வேண்டும், குரங்கெல்லாம் கொண்டு பாறையை போடுறது. இந்த அணில் என்ன பண்ணுமா, நேர கடல் ஜலத்துல போய் குளிச்சுருமா. குளிச்சுட்டு அதே ஈர உடம்போட கடல் மண்ணுல பொறலுமா. தன்னை பொறண்டுட்டு அதுல மண் ஒட்டிக்குமோனோ, திரும்பி 2 பாறைக்கு நடுவுல போய் மைய எப்படி செலுத்துமா, அப்படியே அதுல மண் விழுமோனோ, அதை வச்சுன்னு மேசனரி ஒர்க் அது பார்த்துட்டு
தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். அந்த குரங்க பார்த்துட்டு இந்த இந்த அணிலாம் சொல்றதான், என்ன நீங்க இவ்வளவு மெதுவா வேலை பார்க்கிறீள், ராம கைங்கரியம் பண்ண வேண்டாமா, வேகமா போய் பண்ணுங்கோ. அப்போ குரங்கு, இது பாருடா நம்மளை பார்த்து சொல்றது, புரண்டிட்டோடி சலமிலா அணிலம் போலேன்னர் ஆழ்வார். அப்போ ஒரு நம்பிக்கை என்னன்னா, ராமர் இப்படி 3 லைன் போட்டார், அது அணிலுக்கெல்லாம் வந்துடுத்து அப்படின்னு. இது ஒரு விதத்துல நான் நம்புவேன். ஏன்னா நான் யூஎஸ்க்கு போகும்போது பார்த்தா ஒரு அணிலுக்கும் 3 லைன் இல்லை.